அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லை பாளையங்கோட்டையில் நடந்த சமத்துவ விழாவில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அப்பாவு, சனாதனமும் அரசியலமைப்பு சட்டமும் ஒன்றல்ல என பேசியிருந்தார். சனாதனத்தினுடைய அடிப்படை ஜாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவது. அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னாங்களே தவிர, சனாதன தர்மமும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் ஒன்றல்ல. பிறப்பின் அடிப்படையில் பிரித்து பார்ப்பது சனாதனம், அதை எதிர்ப்பது சமூக நீதி, சமத்துவம், திராவிட கொள்கை, அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி சர்ச்சை பேச்சு குறித்து கேள்வி எழுப்பிய போது, அவர் பேச்சை யாரும் நியாயப்படுத்தவில்லை என்றும் பொன்முடி மீது முதல்வர் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். திருப்பதி மலையில் நடைபெறும் அன்னதானத்திற்கு மகன் பெயரில் 17 லட்சம் ரூபாய் பணம் செலுத்தி பவன் கல்யாண் மனைவி அண்ணா லெஷ்னிவா உணவு பரிமாறி சாப்பிட்டார். பவன் கல்யாண், அண்ணா ஆகியோரின் மகனான மார்க் சங்கர் சிங்கப்பூரில் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி காயமடைந்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அவர் நலமடைந்ததால் தாய் அண்ணா லெஷ்னிவா மொட்டையடித்து வேண்டுதலை நிறைவேற்றியதைத் தொடர்ந்து இலவச உணவு கூடத்திற்கு சென்று பக்தர்களுக்கு உணவு பரிமாறி சாப்பிட்டார். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.